Hi friends, welcome to all. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கோனிகாஃப் ரூல் அந்த ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் வரக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். போன கிளாஸில் நம்ம ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல், அதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா மார்கோனிகாஃப் ரூல் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த மார்கோனிகாஃப் ரூல் அந்த ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலை பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின்ஸை செக் பண்ணுங்கள். ஒரு அல்கீன் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 ஒரு 4 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு அல்கீன் சிஸ்டம். இந்த பியூட் 1E, ஏன்னா 4 கார்பன் இருந்தால் பியூட்டேன், ஃபர்ஸ்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ பியூட் 1E. இந்த பியூட் 1Nல இந்த பிரசன்ஸ் ஆஃப் HBr அண்ட் பெராக்சைடு. சரிங்களா, ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஹைட்ரஜன் புரோமைட் ஒன்லி இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு இருந்தால் தான் இந்த ரூல் என்ன ஆகுது, ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலை வந்து உபயோக பண்ணோம், மற்ற கண்டிஷனில் மார்கோனிகாஃப் ரூலை தான் உபயோகப்படும். சரிங்களா, அப்போ இது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் புரோமைடு இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு அப்படின்னு சொன்னாலே அது என்ன ரூல்னா ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல்னா நமக்கு ஹைட்ரஜன் எங்கே ஆட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பன்லையும், அதே மாதிரி ஹைட்ரஜன் எங்கே ஆட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், அதாவது டபுள் பாண்டட் கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துலையும் ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்டட் சிஸ்டம் இது என்னது, இந்த டபுள் பாண்டட் கார்பன், இந்த டபுள் பாண்டட் கார்பனில் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கேயும் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கேயும் இருக்குது. நமக்கு லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தால் மார்கோனிகாஃப் ரூல், அதாவது ஹைட்ரஜன் வந்து இந்த இடத்துல ஆட் ஆனால் அது மார்கோனிகாஃப் ரூல். என்ன சொல்லியிருக்கோம், மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பனில் தான். 2 ஹைட்ரஜன் வந்து இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது, இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. வரக்கூடிய ஹைட்ரஜன் எங்கே வரும், பிஆர் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பனில் தான் வந்து ஆட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH டபுள் பாண்டாக இருக்கிறது சிங்கிள் பாண்டாக மாறிடும், ஏன்னா அடிஷன் ரியாக்ஷன், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன். சரிங்களா, ஆல்ரெடி இதுக்கான மெக்கானிசம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ புரோமின் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய இங்கே புரோமினும் இங்கே ஹைட்ரஜனும் நமக்கு ஆட் ஆகும். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 கார்பன் இருக்குது. ஃபர்ஸ்ட் கார்பனில் புரோமின், ஸோ 1 புரோமோ பியூட்டேன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். சரிங்களா, ஸோ 1 புரோமோ பியூட்டேன் அப்படிங்கிறது நமக்கு இந்த ரியாக்ஷனுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் 1 புரோமோ பியூட்டேன். சரிங்களா, ஸோ என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். கொடுத்துருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டினை செக் பண்ணுங்க. ஹைட்ரஜன் புரோமைட் பட் நோ பெராக்சைடு. சரிங்களா, ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஹைட்ரஜன் புரோமைட் பெராக்சைடு கண்டிஷனில் மட்டும்தான் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல், மற்ற கண்டிஷன் எல்லாமே மார்கோனிகாஃப் ரூல் தான் உபயோகப்படணும். மார்கோனிகாஃப் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது சொல்லக்கூடியது, அதாவது புரோமின் என்ன சொல்லுது, லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்லையும் ஹைட்ரஜன் வந்து மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் டபுள் பாண்டட் கார்பன் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். சரிங்களா, இப்போ நல்லா செக் பண்ணுங்க. டபுள் பாண்டட் கார்பனில் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய இடத்துல ஹைட்ரஜன். அப்போ லெஸ் நம்பர் ஆஃப் இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே நோ ஹைட்ரஜன், எந்த ஒரு ஹைட்ரஜனுமே இல்லை. அப்போ இந்த கார்பனில் தான் இந்த புரோமின் ஆட் ஆகும், இந்த கார்பனில் இந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஆட் ஆகும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னா CH3 CH2 C, இங்கே ஃபர்தராக இருக்கக்கூடியது CH3 டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறிடும். இங்கே தான் வந்து என்ன ஆகும், லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இடத்துல புரோமினும் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இதில் வந்து ஹைட்ரஜனும் வந்து ஆட் ஆகும். HBr கண்டிஷனில் இந்த பிரசன்ஸ் ஆஃப் இங்கே சொல்லக்கூடியது மார்கோனிகாஃப் ரூல், ஏன்னா நோ பெராக்சைடு கண்டிஷன் இல்லாத போது ரியேஜென்ட் கண்டிஷன் இல்லாத போது. சரிங்களா, அப்போ இதுக்கு என்ன நேம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கார்பன் இருக்குது. சரிங்களா, 4 கார்பனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 நம்பரிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கார்பனுக்கு நம்பரிங் கொடுக்கணும், லாங்கஸ்ட் கார்பன் செயினை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில், அதே மாதிரி செகண்ட் கார்பனில் ஒரு புரோமின். ஸோ 2 மெத்தில் 2 புரோமோ பியூட்டேன், நம்ம IUPAC ரூல் படி 2 மெத்தில் 2 புரோமோ பியூட்டேன் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். அடுத்தது கொடுத்துருக்கக்கூடிய தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கவனிங்க. கொடுத்துருக்கக்கூடிய தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சைக்கிளிக் சிஸ்டத்தில் ஒரு மெத்தில் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆகிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா மார்கோனிகாஃப் ரூல், அவங்களே சொல்லிட்டாங்க மார்கோனிகாஃப் ரூல். அந்த கண்டிஷனில் இந்த presence of hydrogen iodide
அப்போ நமக்கு என்ன தெரியும், மார்கோனிக் ஆஃப் ரூல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஹைட்ரஜன் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய கார்பனில் ஆட் ஆகும். இப்போ இந்த டபுள் பாண்டட் கார்பனில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்டட் கார்பனில் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இங்கே எந்த ஒரு ஹைட்ரஜனும் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ இந்த பிளேஸில் தான் வந்து நமக்கு வரக்கூடிய ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெத்தில் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இதுதான் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், அதாவது ஹைட்ரஜன் ஆட்டமே இல்லை அப்படின்னு வரும்போது அங்கே தான் அயோடின் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறும், இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம், அதை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இது. இதே வந்து ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் இருக்கும்போது இந்த கண்டிஷனில் நமக்கு HBr இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல், அதாவது பெராக்சைடு. இதே வந்து நமக்கு பெராக்சைடு கண்டிஷனாக இருக்கும்போது இங்கே என்னது இதனுடைய இன்வர்ஸ் அப்படின்னா இங்கே புரோமினோ இங்கே வந்து ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு CH3 ப்ரெசென்ட் இருக்குது, அப்போது இங்கே டபுள் பாண்டட் கார்பன், இங்கே மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடியது தான் இந்த புரோமின் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த இடத்துல புரோமின் வந்து ஆட் ஆகும், இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? அப்போ ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் இருக்கும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த HBr இருக்கும்போது நமக்கு இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மாதிரி மார்கோனிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்கோனிக் ரூலை பேஸ் பண்ணி நம்மளால் ப்ராடக்ட் எழுத முடியும். சரிங்களா? அடுத்து சில எக்ஸாம்பிள்ஸை வந்து பார்க்கலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ஒரு அல்கைன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, இந்த அல்கைன் சிஸ்டத்தில் HBr மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல. சரிங்களா? அதாவது ஒரு ஹாலோ அல்கைன். சரிங்களா? அதாவது HBr ஒரு ஹைட்ரஜன் புரோமைட். சரிங்களா? ஒரு ஹைட்ரஜன் புரோமைட் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ரியேஜென்ட். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ரியேஜென்ட் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மார்கோனிக் ஆஃப் ரூல். இதே வந்து ஹைட்ரஜன் புரோமைட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு கொடுத்தாங்கன்னா அது ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். அப்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹைட்ரஜன் புரோமைட் நமக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன், அது மார்கோனிக் ஆஃப் ரூல் இருக்கக்கூடிய கண்டிஷன் தான். மார்கோனிக் ஆஃப் ரூல் என்ன சொல்லுது, டபுள் பாண்டட் கார்பனில் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய இடத்துல ஹைட்ரஜனும் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து புரோமினும் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஹைட்ரஜனும் ஆட் ஆகும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பென்சீன் இருக்குது, இதில் கார்பன் ஃபர்தராக டபுள் பாண்டட் கார்பன் சிங்கிள் பாண்டட் கார்பனாக நமக்கு மாறிடும். இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கார்பனில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே 2 ஹைட்ரஜன். ஸோ லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடிய லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த புரோமின் வந்து ஆட் ஆகும். இதே வந்து நமக்கு HBr இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு, இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு இருந்திருந்தால் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலை வந்து ஒபே பண்ணோம். ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சென்ட்ரின். இந்த பென்சென்ட்ரினில் C சிங்கிள் பாண்ட் C, இங்கே ஆல்ரெடி இந்த ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன். இப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜனும் இந்த இடத்துல Br-ம் நமக்கு ஆட் ஆகும். சரிங்களா? மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இடத்துல புரோமினும் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இடத்துல ஹைட்ரஜனும் நமக்கு ஆட் ஆகும் அக்கார்டிங் டு த ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. ஒரு பென்சிலில் CH2 CH டபுள் பாண்ட் CH2 ஒரு பென்சிலில் ஒரு அல்கைன் சிஸ்டம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு கொடுத்துட்டாங்க. அப்போ பெராக்சைடுனா என்னது, நம்ம டபுள் பாண்டோட செக் பண்ணோம். மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இடத்துல புரோமினும் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு அந்த ஹைட்ரஜனும் வந்து ஆட் ஆகணும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய 2 கண்டிஷன் இருக்கலாம். ஒன்று இந்த பிரசன்ஸ் ஆஃப் HBr, அதே மாதிரி HBr கண்டிஷன் எழுதும்போது மார்கோனிக் ஆஃப் ரூலை நம்ம எழுதுனா 2 ப்ராடக்ட் எழுதலாம். இதை பேஸ் பண்ணி எழுதும்போது ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலை பேஸ் பண்ணி எழுதும்போது CH2 CH டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறிடும். ஸோ ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல்னால் நமக்கு மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். இதே மார்கோனிக் ஆஃப் ரூல் கண்டிஷன் வந்து எழுதும்போது நமக்கு அதே பென்சீன் சிஸ்டம் CH2 CH சிங்கிள் பாண்ட் CH2 லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இடத்துல ஹைட்ரஜனும் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இடத்துல ஹைட்ரஜனும் நமக்கு ஆட் ஆகும். ஸோ அக்கார்டிங் டு த மார்கோனிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலில் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா புரோமின் எந்த இடத்துல ஆட் ஆகும். சரிங்களா? மார்கோனிக் ஆஃப் ரூலாக இருந்தால் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அதே மாதிரி
ஆன்டி மார்கோனிகா ரூலாக இருக்கும்போது மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஆட் ஆகும், இந்த ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய மெயின் கண்டிஷன். சரிங்களா? ஸோ இந்த மார்கோனிகா ரூல் அண்ட் ஆன்டி மார்கோனிகா ரூலில் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த ரூலை ஒர்க் பண்ணி ஈஸியாக ஆன்சர் எழுதலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.